ஜப்பானிய அனிமேஷன் சீரீஸ்கள் இந்திய இளைஞர்கள் மத்தியில் எப்பவுமே அதிகமாக விரும்பி பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது ரிலீஸ் ஆன டீமன் ஸ்லேயர் திரைப்படமும் செக்கப்போடு போடுகிறது. இந்தியாவில் செப்டம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படம் பிரபல ஜப்பானிய மங்கா சீரீஸை தழுவி எடுக்கப்பட்டது. டீமன் ஸ்லேயர் கிமிட்சு நோ எய்பா இன்ஃபினிட்டி கேஸ்டில் என்ற ஜப்பானிய அனிமேஷன் திரைப்படம் முதல் நாளே தமிழ் படங்களை காட்டிலும் 4 மடங்கு அதிகமாக வசூல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இந்த படம் முதல் நாளே 10 கோடி முன்பதிவுகளை கடந்து சாதனை படைத்துள்ளது. இந்த படத்தின் முதல் காட்சியை காண சென்னையில் உள்ள பிரபல திரையரங்குகளில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் குவிந்தனர். இந்த படம் இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக 2K கிட்ஸ் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது. மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளில் ரஜினி, அஜித், விஜய் படத்தையே அமைதியாக பார்க்கும் கூட்டம் டீமன் ஸ்லேயர் படத்தை கத்தி கூச்சலிட்டு பார்க்கும் அலப்பறையை பார்த்து பலரும் ஷாக் ஆகியுள்ளனர். பாக்ஸ் ஆபீஸிலும் இந்த வாரம் இந்த படம் பெரிய அளவில் கல்லா கட்டி வருகிறது. இது ஜப்பானிய மொழியில் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளிலும் வெளியாகி இருக்கிறது. சமீபத்தில் வெளியான த காஞ்சூரிங் படத்தை விட இப்படத்திற்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது. புக் மை ஷோ செயலியில் மட்டும் இப்படத்திற்கு இதுவரை 5 லட்சம் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்சார் வாரியம் இப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கியுள்ளது. இந்தியா முழுவதும் 1700 திரையரங்குகளில் இப்படம் வெளியானது. இதில் சென்னையில் இப்படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது. கோயம்பேட்டில் உள்ள பிரபல திரையரங்கில் இதுவரை 8000 டிக்கெட்டுகள் விற்பனையாகியுள்ளதாக திரையரங்க உரிமையாளர் தெரிவித்துள்ளார். சென்னை வெற்றி திரையரங்கு இப்படத்திற்கு என தனியாக பிளக்ஸ் வைத்து ரசிகர்களை கவர்ந்துள்ளது.